துலா லக்னம், துலா லக்னம் அண்ட் ரிஷப ராசி, ரோஹிணி 2ஆம் பாதம் இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை. ஆல்மோஸ்ட் ராகு தசைலாம் முடிஞ்சு போச்சு. 21ஓட குரு தசைக்குள் வந்துட்டீங்க. ஸோ குரு தசையில சனியினுடைய புத்தி போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த குரு தசை அடுத்தது சனி தசை, இந்த ரெண்டும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத கேள்வி. எதிர்கால பொருளாதாரம், இந்த இடத்துல குரு உங்களுக்கு 6வது பாவகாதிபதியாக நிற்கிறார். ஓகே, இந்த குரு தசை அதுவும் சனி புத்தி இப்போ போயிட்டு இருக்கு. இன்னைய காலகட்டம் ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, அதே நேரத்தில் வேலை சம்பந்தமான பாசிட்டிவா இருக்கும். மற்றபடி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப அகலக்கால் வச்சிடக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. அதே நேரத்தில் கடன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அசிடிட்டி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. ஸோ அதனால அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கிறதுனால அதில் கவனமா இருங்க. எதிர்கால பொருளாதாரம், குரு 8ஆம் இடத்தில் பரிவர்த்தனைகளை சுக்கிரனோடு பெரிய அளவில் கொடுக்காது சார். இந்த குரு உங்களுக்கு நம்ப வச்சு கழுத்து இருக்கும். என்னடா இப்படியே சொல்றான்னு நினைக்காதீங்க. துலா ராசிக்கு, துலா லக்னத்துக்கு குரு மனசார கூட உங்களை சந்தோஷமா வச்சுக்க விட மாட்டார். சரியா, காசு விஷயத்துல தான் வைப்பார். இங்க 8ஆம் இடத்தோடு தொடர்புல நிற்கிது. 8வது பாவகாதிபதியும் பரிவர்த்தனையில லக்னாதிபதியும் அங்க தொடர்பு இருக்குது. பொருளாதாரம் நீங்க ஹிண்ட் போட்டு நீங்க கேட்குறீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஏர்ன் பண்ணுறது, எம்எல்எம் பிஸ்னஸ்ஸு, இது போன்ற விஷயங்களெல்லாம் இழுத்து விடும். ஓகேவா, குறுகிய காலத்தில் பெரிய முதலாளி, பெரிய முதலீடு இல்லாமல் பெரிய லாபம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கனாவது ஒருத்தன் சொல்லி உங்களை கூப்பிட்றான்னா கண்ணை மூடிட்டு கிளம்பிடணும் இந்த பக்கமா. இது உங்களுக்காகத்தான் கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். இந்த குரு உங்களை கவுக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ குரு தசையை நம்பாதீங்க. சனி தசை நல்லா இருக்கும். சனி தசையில ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலும் வக்ரம் பெற்று குருவோட வீட்டில் சுக்கிரனுடைய பார்வையில் அது பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும். குரு தசையை நம்பக்கூடாது. ஓகே, நன்றி.